நல்லவர்களுக்கும் நாளும் வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாளை மதுரையில் நடைபெறும் சீமானின் ஆடு மாடுகளின் மாநாட்டை பற்றி பார்ப்போம். இணைந்திருப்போம். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல. நாளை மதுரையிலே நாம் தமிழர் கட்சி சார்பிலே ஆடு மாடுகளின் மாநாடு நடைபெற உள்ளது. இது ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டவுடன் பொதுமக்கள் அனைவராலும் வரவேற்கப்பட்டது. ஏனென்றால் நமது நாடு தமிழ்நாட்டிலே விவசாயம் தான் 60%. விவசாய குடும்பத்தை தன் இளைஞர்களுக்கு தான் தற்போது அடுத்த வருடங்களும் அடுத்த தலைமுறையில் உள்ளனர். இந்த நிலையிலே விவசாயத்தை மையப்படுத்தி தான் நமது சமுதாய நல கட்சிகள் மற்றும் அனைத்து அமைப்பும் செயல்பட வேண்டும். ஆனால் விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் கொடுப்பதில்லை. அண்மையிலே மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட 2000 ரூபாய் மோடி சர்க்கார் கிசான் 2000 ரூபாய் அதுக்கு அடிக்கடி வந்துங்க தாலுக்கா ஆஃபீஸில் ஜெராக்ஸ் கொடு, பத்திரத்தை கொடு, பதிவு ஒன்று விவசாய அடையாள ட்ரெயின் வாங்கி கொடுன்னு அலைய வருவது. அங்கே தாலுக்கா ஆஃபீஸ் போனால் இங்கே பண்ண மாட்டோம், ஈஸியாக மையத்தில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு அலைய வருவது. இப்படியே அந்த 2000 ரூபாய்க்கு விவசாயிக்கு நாயாக பெரிய அடைஞ்சு அந்த உதவித்தொகையை பதிவு கொண்டதை விட்டுவிட்டார்கள். இந்த நிலையில் தான் விவசாயிகளை ஆதரித்து அனைத்து கட்சிகளின் நிலை உள்ளது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கல்லுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகளின் சாராய தொழிற்சாலைகள் இருப்பதால் அரசியல்வாதிகள் இந்த தடையை நீக்குவதற்கு சிரமப்படுகின்றனர். காரணம், பல்லாயிரம் கோடி அதுக்கு குறைகின்றது. பல்லாயிரம் கோடி கிடைக்கும் இந்த வருமானத்தை எந்த கட்சி தலைவரும், ஏன் கட்சி தலைவர்களே, முதலாளிகளும், சாராய பேட்ட தலைவரும், பிராந்தி பீர் தயாரிக்கும் தொழிற்சாலையும் இழக்க தயாரில்லை. இந்த நிலையிலே ஒரு கோயம்புத்தூரிலே சிறுவாணி தண்ணீர் என்று ராமநாதபுரம் ஒரு ஏரியா இருக்குதுன்னு பார்க்கல, அது வரைக்கும் தண்ணி வந்துடுது. சிறுவாணி தண்ணி இப்போ வர்றதே இல்லை. தீர விசாரித்து கேட்டால் சில வருடங்களுக்கு முன்பே வீடு தயாரிக்கும் ஒரு முக்கிய அரசியல்வாதி வீடு தயாரிக்கும் தொழிற்சாலையும் மதுபான தொழிற்சாலையும் கோயம்புத்தூரில் வைத்துள்ளார் என்றும் அங்கே இந்த சிறுவாணி தண்ணி செல்கிறது என்றும் மக்கள் கூறுகின்றனர். இதை எப்படின்னு பார்த்துங்க. நல்லது, சிறுவாணி தண்ணி தமிழ்நாட்டிலேயே சிறந்தது. சிறுவாணி தண்ணினா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் 35 மாவட்டம் தெரியும். ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சாராய தயாரிப்பதற்கு தண்ணி கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளுக்கு தண்ணி வருவதில்லை. பல வீடுகளில் கட் பண்ணி அக்சல் ஏரியாவில் பல வருடங்களுக்கு முன்பே இந்த சிறுவனத்து குடிநீரை கட் பண்ணி இது வேறு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலையும், விவசாயிகளுக்கு எந்த கட்சி வந்தாலும் எந்த சலுகையும் கிடைப்பதில்லை என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு இயக்கம். ஏனென்றால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து அண்மையிலே பணமுறை மீறி சீமா அவர்கள் பரபரப்பை ஏற்படுத்தினார். கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை நீக்கணும் என்னுடைய போராட்டம் ஓயாது என்று தெரிவிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் அண்ணாமலையும் கல் போராட்டத்துக்கு ஆதரித்துள்ளார். இந்த நிலையிலே நாம் தமிழர் கட்சி தம்பிகளின் போராட்டம் நாளை மதுரையிலே மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறோம். ஏனென்றால் இது மாதிரி போராட்டங்கள் வெற்றி பெற்றால் தான் நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடையும். விவசாயத்தை நம்பி தான் அனைத்து இளைஞர்களும் கொண்டுள்ளனர். அடுத்த தலைமுறைகளான 10th +2 படிக்கிற பசங்க, காலேஜ் போகிற பசங்களை நான் நிறைய பேர் சந்திப்பேங்க. படித்து போட்டு இன்னொன்று டிகிரி முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இன்னொன்று கேட்டாங்க, என்ன பண்ணுறதுங்க, வேலைக்கு போகிறதா, ஐடி கம்பெனி அதெல்லாம் பெங்களூர் கலாச்சாரம், மேற்கத்தி கலாச்சாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன பண்ணுறது, வேலைக்கு எங்கேயும் போய் நோட்டுறது, கோழி பண்ணை ஒரு நாட்டுக்கோழி, ஒரு மாடு 10-20 மாடு வாங்கி அப்படின்னு தான் இளைஞர்கள், பல இளைஞர்கள் என்னை சந்தித்த இளைஞர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்த தலைமுறை எப்படி விவசாயத்தை நோக்கி செல்கிறது? என் பில் கேட்ஸு மைக்ரோசாஃப்ட் குழுவத்தில் ஆட்களை குறைத்துவிட்டு தனது நிறுவனத்தை விவசாய பண்ணை ஆரம்பித்து விவசாயத்தை இறங்கியுள்ளார் என்று போன வாரம் செய்தி உங்களுக்கு வந்திருக்கு நினைக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உலக அளவிலே விவசாயத்தை நோக்கி கண்டுபிடிக்கும் போது சமயத்திலே தமிழ்நாட்டின் நிலை வேறு மாதிரி இருக்கின்றன. இந்த கல் போராட்டத்துக்கும் ஆடு மாடுகள் மேய்க்கும்
ஒரு விவசாய குடும்பத்திலும் எந்த சலுகையும் எந்த அரசு வந்தாலும் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி சேனல் இந்த நிலையில் இருக்கிறது. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தம்பிகளும் தங்கைகளும் எதிர்க்கட்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மட்டும் ஆதரவு தாருங்கள். நாங்கள் பணத்துக்காக இந்த சேனல் நடத்தவில்லை. பணம் எங்களுக்கு ஏற்கனவே பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பணம் சம்பாதிக்க யோசிக்கவே இல்லைங்க. அதை என்னோட வீடியோவில் நாங்கள் விரிவாக பேசி வரும் என்று கூறி நாளை மதுரையில் வரும் ஆடு மாடுகள் மாநாடு சீமானுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் என்ற நேரத்தை கூறிக்கொண்டு உங்கள் உறவுகளே நன்றி, வணக்கம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சிகள். எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல